2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஞ்ஞானிகளையும் தத்தெடுங்க. ஜெயபாண்டிய இல்லை, இந்த மாதிரி விஞ்ஞானிகளை தத்தெடுத்து ஒரு மாவட்டம் முழுவதும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா? அல்லது அந்த படிக்கிற பிள்ளைய படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு இழப்பீடு தொகையாக சம்பள தொகை கொடுக்க முடியுமா? அப்படின்னா தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் மக்களுக்கு நன்மையாக வருகிறது என்று சாமானியர்லேருந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய முதல் கொண்டு புரிந்து கொள்வார்கள். அதற்கு உதாரணம், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய மாணவர்கள் 5 பைசா கூட வாங்கக்கூடாது. ஆனால் இந்த பள்ளி மாணவர்களுக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் தனியார் பள்ளி, அரசு பள்ளி எல்லோருக்குமே உதவ வேண்டும். உலகத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்த யாரும் சம்பளம் கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு வல்லரசு நாடும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தது கிடையாது. பெற்றோர்களும் யோசிக்கணும். நம்ம வெட்டியாக சாப்பாடு போட்டு பீஸ் கட்டி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக படிக்க வைக்கலை. அவர்கள் 12வது முடித்தா அவர்களுக்குரிய வேலை கொடுத்து விட வேண்டும். அதற்காக தான் முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த 2026 வருஷ தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. நான் சொல்லுவது பொய்யா அல்லது அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கம் இருக்கிறது என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். தினக்கூலி பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறேன். அந்த 75 நாளைக்குள்ளே கொடுக்கவில்லை என்றால் நான் மதுரை நீதிமன்றத்திற்கு 1 கோடி ரூபா அபதாரம் கட்ட தயார் என்று பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறேன். அதை வாங்க மாட்டோம்ன்றாங்க. கொடுத்த பத்திரத்தை வாங்கி 6ATJ நீதிபதி ஜெயபாண்டி 75 நாளைக்குள்ள மதுரையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11 படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் மதுரை நீதிமன்றத்திற்கு 6ATJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரமாக ஜெயபாண்டி கட்ட வேண்டும். அதற்கு பிறகு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று 6ATJ நீதிபதி பிராத்தல் நீதிபதி உத்தரவிட மாட்டார். என்னுடைய பத்திரத்தையும் வாங்காமல் 3 வாய்தாவிலையும் அலக்களிக்கிறார். நான் திருடன் இல்லைங்க, நான் வழிப்பறி பண்ணலை, நான் சயின்டிஸ்ட்டு, வெளிநாட்டிலேருந்து உதவி பண்ணாங்க. NSM சாகுல் ஹமீது என்பவர், அவருடைய பெயரால் முதல் கண்டுபிடிப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறையிலிருந்து உருவாக்கப்பட்டது. சிறையில் இருக்கும்போது அந்த வரைபடத்தை உருவாக்கினேன். மதுரை சிறையில் இருக்கும்போது எதற்காக உருவாக்கினேன்னா, ஒரு 2000 உதவி பண்ணவர் அவர் ஒரு வாரத்தை கூட என்னப்பா என்கிட்ட பணம் வாங்கினேன், என்ன தான் கண்டுபிடிச்ச, என்ன தான் செய்கிற அப்படின்னு ஒரு வாரத்தை கூட NSM சாகுல் ஹமீது சார்ஜாவில் இருந்து வெளிநாட்டிலேருந்து பேசவில்லை. அதற்கான துக்ளக் பத்திரிகை ரிப்போர்ட்டர் கூட, என்னங்க ஜெயபாண்டி வெளிநாட்டுக்காரர்கிட்ட ஒருத்தர் கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கூட கேட்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவருடைய பெயரில்
முதல் முறையாக உலகத்திலேயே எந்த ஒரு வல்லரசு நாட்டிலையும் நடக்காத ஒன்று. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதை பார்த்துருப்பீங்க. படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவதை பார்த்துருப்பீங்க. உலகத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள், நீதிபதிகளும் என் மேல் உண்மையான வழக்கை பதிவு செய்ய வேண்டும். உண்மையான வழக்கை பதிவு செய்யாததுக்கு காரணம் என்ன, என் மேல் உண்மையான வழக்கை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த அதிகாரிகள் யார், இதெல்லாம் வெளிவர வேண்டும். அதற்காக தான் 6ADJ நீதிபதியிலேருந்து அத்தனை நீதிபதிகளும் மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்லாம் அசிங்கமாக திட்டியிருக்கேன். ஏன் திட்டியிருக்கேன்னா, உலகத்தில் எவனும் இப்படி ஒரு நீதிபதியை தவறுதலாக போட மாட்டாங்க. இப்படி ஒரு நீதிபதியை இவ்வளோ அசிங்கமாக போட மாட்டான். அதனால் மரியாதையாக 6ADJ நீதிபதி, அதாவது 8/12/2025 வாய்தாவில் ஜெயபாண்டி EVM மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு சொல்லியிருக்கார். அதற்காக பலகட்ட முயற்சி எடுத்திருக்கார். முதல் ஜெயபாண்டி தரமானவனா, தகுதி உள்ளவனா, அல்லது இவன் சொல்வதெல்லாம் உண்மையாண்டு பார்ப்பதற்காக 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு நீ அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்க. இது அரசாங்கத்தினாலேயோ இல்லை எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காததை சொல்கிறேன். அதை செய்து காமி. அதேமாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்ற அதுவும் கொடுத்து காமிக்கணும். இது இரண்டையும் செய்யவில்லை என்றால் 75 நாளைக்குள்ள 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். அதற்கு பிறகு தண்டனையை அணிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு எந்த ஒரு விஞ்ஞானத்தை பற்றி நீ பேசக்கூடாது என்ற உறுதிமொழியில் வாங்கிக்கோங்க. பத்திரிக்கையில் அறிக்கை விட்டுறணும் 6ADJ நீதிபதி. அதே மாதிரி நான் நிரூபித்து விட்டு அதில் நான் வெற்றி பெற்று விட்டு அதுக்கு பிறகு EVM மிஷின் போட்டி, இந்தியா பிரதமர் 100 ஓட்டு BJP தாமரை சின்னத்துக்கு போடட்டும், ராகுல் காந்தி 100 ஓட்டு கை சின்னத்துக்கு போடட்டும். நான் அதில் ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். அந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு நடத்திட்டு, 3வது நிகழ்ச்சி உலகிலேயே பொதுமக்கள்கள் இவ்வளோ நாள் ஓட்டு போடக்கூடியவர் தான் பொதுமக்கள்னு நினச்சிங்க. இனிமேல் அப்படி இல்லை. ஏன்னா தேர்தல் அதிகாரியும் போர்ச்சேரின்னு தெரியுது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, போலி வாக்காளர் சேர்த்துட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், கள்ள ஓட்டு போட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், பணம் கொடுத்து தான் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறான். ஆகையால் இந்த வட்ட 2026 வருஷத்துடைய தேர்தலை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பொதுமக்களை வைத்து நடத்தி காமிக்க தயார். எல்லாரும் கேட்குறான், இந்த வார்த்தையை சொன்னதுக்கு ஏயா ஒரு நாள் முழுதும் எத்தனை பேர்கிட்ட இந்த கருத்தை சொல்லிடுவேன், அதை கணக்கெடுக்க முடியுமா அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், இன்னியா தமிழ்நாட்டு தேர்தலை நீ பொதுமக்களை வச்சு நீ நடத்திவிட முடியும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான், நீ ஒரு நாள் முழுவதும் எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருவ, எந்தெந்த தெருவு இருக்குன்னு ஒரு நாளைக்குள்ளே நீ கலெக்ஷன் பண்ணி பாரு, நீ பேசுவது லூஸு மென்டல்னு நீயே தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான்னா அவனுக்கு புரியலை. ஏன்னா என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு தானே தெரியும். நான் சயின்டிஸ்ட்டு 2014 இன்று வரைக்கும் EVM மிஷினுக்காக சிறை சென்று 13 மாதம் சிறையில் இருந்து என்னுடைய உண்மையான வழக்கு போட்டால் தான் நான் வெளியே போவேன்னு சொல்லி நானே இருக்கிறேன். என்னை மீறி நீங்கள் வெளியே வர்றீங்க. அதனால் இந்த 2026 வருஷத்துடைய தேர்தல் நடத்தக்கூடாது. அரசாங்கத்தின் மேலேயோ அரசு ஊழியர் மேலேயோ நம்பிக்கை இல்லை. பொதுமக்களாகிய நாங்கள் பொதுமக்களை வழி நடத்தி நான் இந்த தேர்தலை, தமிழ்நாட்டு தேர்தலை நடத்தி காமிக்கிறேன். அதை அரசு ஊழியரே இல்லாமல் பொதுமக்களை வச்சு நடத்தி காமிக்கும் போது அதில் ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போனாலும் சரி, அதை நான் தோல்வி ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதைத்தான் நான் தீபாவளி அன்னைக்கு
வீடியோவாக போட இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இதில் உள்ள கருத்துக்களை, எதிர்ப்பு கருத்துக்கள் சொல்லலாம், புரிதல் கருத்து நான் சொல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. நன்றி.